ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். நான் லாஸ்ட்டாக போட்ட இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த வீடியோ வந்து எதிர்பாராத விதமாக 55 வியூஸ் கிட்ட போயிருச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. அது சரி, ஓகே, அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எதிர்பார்க்கல, நான் போகாதான் நினச்சேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போடுறது வழக்கம். அது நல்லா இன்ஸ்டாகிராமில் பூஸ்ட் ஆகும். யூடியூப்போட அல்காரிதம் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஏன் இப்படி போகுது. இதே வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா, ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளேயே 20K 25K அந்த மாதிரி போகும். ஆனால் யூடியூப்பில் நான் கன்சிஸ்டன்சியாக நான் வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு ஒரு மன தைரியத்தில் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கரூரில் 41 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு டிவிகே சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை, அவங்களோட தகுதி அடிப்படையில் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து நம்ம வக்கீல் வண்டுமுருகன் ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் போயிட்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு, இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டார். அதுக்கு நம்ம தாவேகா அரசு என்ன பண்ணிருச்சு, டைரெக்டாக டெல்லி போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து பண்ணியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு நீதியை கொடுக்கணும் அப்படின்ட்டு போய் பேசினதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்தை இப்போ கேள்வி கேட்டிருக்குது. எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுக்குது, இதை வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அறை. யாருக்கு? நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு. அடுத்து இந்த கேஸு போட்டாங்க பார்த்தீங்களா, இந்த நாம் தமிழர் கட்சி, அவங்கள பார்த்து இது வந்து மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள விஷயம், இதுக்குள்ளே நீங்கள் அரசியலும் பண்ணாதீங்க, எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நல்லா ஓங்கி பொழுதுன்னு ஒரு அரசியல் தான் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிகிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலை, அப்புறம் கோழி பண்ணை நெசவு தொழில், அக்ரிகல்ச்சரு எக்ஸட்ரா எல்லாத்துக்கும் அரசு வேலை அப்படின்ட்டு அவங்க வந்து மேனிஃபெஸ்டோ இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேசுகிற ஒரு கட்சியினால் ஒரு எப்படி 41 பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து தகுதி அடிப்படையில் தாவேகா அரசு கொடுக்குறத இவங்க எப்படி தடுத்து நிப்பாட்டலாம், இவங்க எப்படி இது மாதிரி பண்ணலாம்னு தெரியல. இந்த கேவலமான செயலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டோம் பாரு, நாங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய சாதனை இவங்க பண்ணிட்டாங்க. இதில் அந்த வக்கீல் வண்டுமுருகனோட காரில் உட்காந்து வீடியோ போட்டிருந்தாரு. அந்த டயத்தில் என்னன்னா, 0 வரேன் பாரு, 0 உங்களை நோக்கி வரேன், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து நல்லா வச்சுருக்காங்க, ஒன்று அடங்குங்கடா, அது மாதிரி ஓர ஆடாதீங்கடா அப்படின்ட்டு. இதுக்கும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இடைக்கால தடை உத்தரவு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, எவ்வளோ தூரம் ஆடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசிட்டு சாட்டையை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்குமா? அவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் செல்லமாக வச்சுருக்க பேர் வந்து மஞ்சப்பொடி மாமான்னு வச்சுருக்காங்க. அது ஏன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அப்படி தான் எல்லாம் கலாய்க்கிறாங்க, அப்படி தான் மீம்ஸு ட்ரோல் எல்லாம் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தாலும் வேலையை பார்த்துட்டு தெரியலாம். அதாவது சிஎம் விஜய் அவர் சட்டமன்றத்தில் வந்து 3 மணி நேரம் உட்காந்து இந்த விஷயத்தை தலைவன் கோட்டை போட்டு கலாய்க்கிறன்ற பேரில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு கடைசியில் பயங்கரமாக கலாய் வாங்கிட்டு போனான். அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அவன் பர்சனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு எவனெல்லாம் கலாய்ச்சி போட்டானோ சாட்டையை, பர்சனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு எபா இது வந்து எச்சரிக்கை இல்லை, இது வந்து வார்னிங், 2 ஒன்று தான்டா மசுரு. பர்சனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு கெஞ்சி காலில் உழுவாத குறையாக பேசிட்டு வந்திருக்காங்க. இன்னும் சில அக்கௌண்ட்டெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம பயிலும் எடுத்து போடுறாங்க. எனக்கு இவங்க வந்து ஏன் இப்படி வாண்டடாக வந்து தலையை கொடுத்து மாற்றுறாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்க வாய் கொடுத்து பழகிட்டாங்க, நம்ம பயில வாயில் மிதித்து பழகிட்டாங்க. ஸோ அது அப்படியே போக வேண்டியதான். நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். என்னன்னா, அதில் வந்து ஒரு பையன் வந்து நான் வந்து 533 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து 2000 சில்லற பில்லு வந்துருக்குது, இந்த பில் அமௌண்ட் வந்து கரெக்டாக தான் வந்துருக்குது அப்படின்ட்டு இந்த பையன் எடுத்து சொல்லியிருக்கான். அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, அவர் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. 531 யூனிட்டுக்கு ஒரு கரெக்டாக வருதான். நான் இந்த சேட்டை போடுறேன் பாருங்க. முதல் 200 யூனிட் ஃப்ரீ, அதை கழிச்சுட்டு பாக்கி 301 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 4.78 போட்டு பாருங்க கணக்கு. என்னன்னா, அவர் வந்து 533 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காரு, 200 யூனிட் ஃப்ரீ, பேலன்ஸ் வந்து 333 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 4.80 நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அப்படின்ட்டு அவர் ஒரு இது பேசியிருக்காரு. அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணால் மட்டும்தான். எப்படி 500 யூனிட்டுக்கு உள்ள, அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ளன்னா கணக்கு புரியுமா புரியாதா? 499 யூனிட்டு, அதுதான் 500 யூனிட்டுக்கு உள்ள. அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ.
500 தாண்டி நீ 501 502ன்னு போயிட்டனாலும் உனக்கு வந்து அந்த 200 யூனிட் ஃப்ரீ வராது. பழைய ஸ்கீம் தான் அப்ளை ஆகும். அதாவது 100 யூனிட் ஃப்ரீ, பேலன்ஸ் இருக்கிற யூனிட்டுக்கு பணம் கட்டி ஆகணும். அதுவும் எப்படி கட்டணும் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாப் கணக்கு இருக்குது. அதாவது 101 to 400 யூனிட்டு, 401 to 500 யூனிட்டு, 501 to 600 யூனிட், இப்படி ஸ்லாப் பிரியும். இப்படி ஸ்லாப் பிரிய அதுக்கேற்ற மாதிரி யூனிட்டுக்கான ப்ரைஸ் மாறிக்கிட்டே போகும். அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணி இது பண்ணணும். இப்போ இந்த தம்பி என்ன சொல்கிறான், 533 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் வந்துருக்குது அப்படின்ட்டு இந்த தம்பி பணம் கட்டினா கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கணக்கு போட்டு பாரு தப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, 533 யூனிட்டில் 200 யூனிட்டை கழிச்சிரு அப்படின்ட்டு கழிச்சிடுறாங்க. அது எப்படா கழிப்பீங்க? 500 யூனிட்டுக்கு மேலே போயிட்டா 200 யூனிட் எப்படா கழிக்க, என்னடா கணக்கு பண்ணுறீங்க? இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய அறிவுலாம் வேணாண்டா, ஜஸ்ட்டு புரிதல் இருந்தாலே போதும். இதுவே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு வேறு என்னத்துக்கு நான் புரிய வைக்கிறது? இதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன்டா, அதில் கணக்கு கரெக்டாக போட்டிருப்பேன், எவ்வளோ எந்தெந்த ஸ்லாப்புக்கு எவ்வளோ யூனிட் வருது அப்படின்ட்டு. அதையாச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கங்கடா. இதையும் தாண்டி சில பேர்த்துக்கு வந்து யூனிட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அமௌண்ட் ஹையாக வந்திருக்குது அப்படின்ற இதுக்கு வந்து இந்த டான்ஜென்கோ வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இபி நம்பரை சொல்லி உங்களுக்கு எவ்வளோ யூனிட் வந்திருக்குது, என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது, அதைத்தான் நம்ம பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு கரெக்டாக வந்தவனுக்கும் இல்லை அது கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு இவங்க குழப்பி விட்டுட்டு திரிகிறாங்க. இவங்க எல்லாமே குழப்பவாதிகளாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்படி ஆகுது, டிவிக்கு ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு முட்டணும். அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு திரிகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு போங்க. முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அதையே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு முதல்ல கமெண்ட் வரட்டும். பை டாட்டா.